அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய சிறப்பு தொடரிலே இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரமலானை அடைந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழுவான் என்பதை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். உண்மையில் கண்ணியமானவர்களே, மனிதா, நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை நீ அறிவாயா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஜின்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அல்லாஹுக்கு இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக விளங்க வேண்டும். அதே போல நாங்கள் அல்லாஹ் வழங்கிய அருள் பற்றி நாங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைக்க ஆரம்பித்தால், என்ன ஆரம்பித்தால் வலா தஹ்சுஹா, அதை நீங்கள் மட்டிட முடியாத அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்கு அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள்களை சுமந்திருக்கிறான். ஆரோக்கியம் என்ற அருள், உணவு என்ற அருள், ரிஸ்க் என்ற அருள், அனைத்துமே அருள். இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்த அனைத்தும் அருள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய கண்களாக இருக்கலாம், உங்களுடைய உடல் உறுப்புகளாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அருள் தான் நிஅமத்துல் இஸ்லாம். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றி இருப்பது மிகப்பெரிய அருள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை இங்கு நல்லடியார்களாக இருப்பது மிகப்பெரிய அருள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்காக சிஹத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அருள். அது மாத்திரமல்ல, அல்லாஹுவை வழிபடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அது மிகப்பெரிய அருள். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே தருவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆகவேதான் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை, அதே போல இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த அருட்கொடைகளை நாங்கள் எண்ண வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு முன் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. 5 வருவதற்கு முன் 5ஐ பயன்படுத்திக் கொள்ள என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹயாத்தக கபுல மௌத்திக், உன்னுடைய மரணம் வருவதற்கு முன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள். வஸஹதக கபுல ஸக்மி, உனக்கு நோய் வருவதற்கு முன் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். வஃபராகக கபுல ஷுக்லிக், உனக்கு வேலை பளு வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுன்னாஸ் கைர் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் மிக சிறந்த மனிதன் யார் 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 ஸல்லல்லாஹ்.